Please subscribe to my YouTube channel. போற்றி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். இன்று நாம் பார்க்க போகிற பதிவு நம்முடைய ஜாதகமும் அதை காட்டும் நோய்த்தன்மையும். நோய் இல்லாமல் மனுஷன் கிடையாது. பிறப்பிலிருந்து இறப்பு வரை நோய் தாக்காத மனித பிறவியும் கிடையாது. ஏன் விலங்குகளுக்கெல்லாம் கூட இந்த நோய் தாக்கம் அதிகமாகவே இருக்கும். இத்தகைய நோய் எதனால் ஏற்படுகிறது? ஜாதக ரீதியாகவே ஒருத்தருக்கு என்ன வியாதி, அந்த வியாதிக்கு அறுவை சிகிச்சை தான் வழியா, இல்லை மூலிகைகளையோ இல்லை உணவுகள்லையோ அதை செயல்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய நம்முடைய ஜாதகத்தினுடைய 6ஆம் பாவம் நம்மளுக்கு நோயை குறிக்கக்கூடிய ஒரு சுற்றமும் ஒரு வழிமுறை. காலகாலமாக ஜோதிடத்தில் பின்பற்றக்கூடிய ஒரு வழி. அது மட்டும்தான் நோயை கொடுக்குதா? சில பேருக்கு 6ஆம் பாவம் கெட்டு போயிருந்தா முழு ஆரோக்கியமாகவும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் 6ஆம் பாவம் மட்டுமே ஒரு காரணம் இல்லை. 6ஆம் பாவம் 6ஆம் பாவத்துக்கு தொடர்புடையவர்கள் அவங்க கெட்டு போனது அவங்க லக்னத்துக்கு மிகப்பெரிய பாவியாக இருக்கிறது. அதனாலேயும் நோய்கள் இருக்குது. அது பிறப்பும் போதே அந்த நோய்க்கான அறிகுறிகள் நிச்சயமாக தெரியும். நம்ம அதை பற்றி இப்போ பேச போறதில்லை. அதுவும் இருக்குது. அதை தாண்டின ஒரு விஷயம் இருக்குது. சில 12 நம்ம லக்னம் முதல் 12 வீட்டுகள்லையுமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிக்கமும் நம்ம கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அது காலசக்கர புருஷ தத்துவத்தில் நமக்கு மேஷம் தலையாகும், மீனம் பாதமாகவும் ஒரு கணக்கீடு. அது நோய் எரியும் தன்மை, நோய் எங்கெங்கெல்லாம் பாதிக்கும்ன்ற தன்மையை பொதுவான ஒரு பாடம் இருக்குது. அது பிரகாரமும் நமக்கு நோய் பாதிக்குதா அப்படின்றது அதுவும் ஒரு 30% தான் இருக்குது. நான் முதல்ல சொன்னது 6ஆம் பாவம் ஒரு 30%. இந்த மாதிரி காலபுருஷ தத்துவ பிரகாரம் மேஷம் முதல் மீனம் வரை 12 விழாக்கணுக்கு அந்த ஒவ்வொரு மேஷத்துக்கான நோய்த்தன்மைகள் தலைக்கிலேருந்து ஆரம்பித்து பாதம் வரை ஒவ்வொரு நம்ம உடம்பை 12 பாகமாக பிரிச்சிருப்பாங்க. அந்தந்த இதில் அந்தந்த கிரகத்துக்கான அந்த 12 மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் எந்த ராசி கட்டத்தில் கிரகங்கள் கூட்டு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நோய் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழிமுறைகளும் பின்பற்றிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு 30% தான். எல்லாத்தையும் மீறி நமக்கு நம்மளுடைய நோயை டக்குன்னு எது அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இதில் சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் அப்படின்ற பாகுபாடு கிடையாது. 9 கிரகங்களும் நமக்கு வியாதிகளை ஏற்படுத்த வல்லது. 9 கிரகங்களும் நமக்கு நோயை தீர்க்க வல்லது. இதுதான் இதில் 9 கிரகங்களுக்கும் பாகுபாடே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த லக்னத்துக்கார் யோகமானவ மிதனத்தானோடு மிஞ்சாதே, குடத்தில் இட்ட விளக்கு போல் கும்பல் லக்கணம், இப்படியெல்லாம் நெருப்பு ராசிகள்லாம் ரொம்ப அப்படியே நியாயமானவங்க, அப்படியே தர்மத்தை வழியில ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பாலப்பாட்டு ஜோதிடத்தில் இருக்குது. அதெல்லாம் எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்லாம் நம்ம சும்மா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட வழிமுறைகள். அது நம்ம அதுக்கிட்ட போல இப்போ நம்ம எப்படி நோய் அப்படின்றத பற்றி எந்தெந்த கிரகங்கள் நமக்கு எந்த கிரகம் நமக்கு அதிகமாக யோகம் தரக்கூடியதோ அதே கிரகம் நமக்கு நோயையும் தரும். பொதுவாக இப்போ ராகு சுக்கிரனும் நம்ம அதீதமான தனஸ்தானத்துல இருந்து தனபாக்கியங்களை அள்ளி கொடுத்து விபரீத ராஜயோகங்களை கொடுத்து அவங்களே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்கினாலும் அவங்களுக்கும் அந்த தீராத வியாதிகள், சக்கரை வியாதி, ஆற்று நல்லா ஹையர் பொசிஷனில் போவார். சாப்பாட்டுக்கு நேரம் இல்லாமல் போய் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னாக்க அவர் சம்பாதிச்சதில் பாதி பணத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வருவார். ஹார்ட் ஆப்ரேஷன், ஓப்பன் சர்ஜரி, சுகரில் கால் எடுக்கிறது, நரம்பு மண்டலத்தை மூளையில் இருக்கிற நரம்பு பாதிக்கிறது, அதனால் பக்கவாதம் வர்றது. ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரெஷர், பிபி அதிகமாக அதனால் வியாதி வருது. ஸோ எந்த கிரகம் நமக்கு பொருளாதார வளத்தை கொடுக்கிறதோ அதே கிரகமே நமக்கு வியாதியையும் தரவல்லது. எந்த அளவுக்கு ஒரு கிரகம் நமக்கு நன்மை செய்தோ அதே அளவுக்கு அதனுடைய பாதகங்களையும் நம்ம அனுபவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றதான் ஜோதிட உண்மை. ஒரு ஹையை பார்த்தோம்னா அதுக்கான ஒரு பாதகத்தையும் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்றதான் உண்மை. ஸோ இப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த ஸ்தானம் தான் நமக்கு நோயை தரும் அப்படின்றத தாண்டி சில கிரக யுத்தம் சொல்லுவாங்க. இப்போ 12 கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் சில 2-3-2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து அது உனக்குள்ள ஒத்து வராமல் கிரக யுத்தங்கள் ஏற்படும்.
நீ பெரியவனா நான் பெரியவனா. இப்போ ஒரு வீட்டில் 4 வல்லவர்கள் இருந்தானாக்கா சொல்லுவாங்களே, ஒரு உரையில 2 கத்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து 2 புத்திசாலி சேர்ந்து ஒரு தொழில் பண்ணக்கூடாது. 2 புத்திசாலி சேர்ந்து ஒரு வேற காரியத்தை செஞ்சாங்க, இவன் ஒரு பக்கம் போவான் அவன் ஒரு பக்கம் போவான், காரியம் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி. அது எந்த அளவுக்கு உண்மையோ அதை மாதிரி சுபத்தையும் ஒன்று சுப விஷயங்களை மட்டுமே அதிர்ஷ்ட கிரகம் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய குரு சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்களும் சேர்ந்து ஒன்றாக இருந்து ஒரு கிரக யுத்தத்தை ஏற்படுத்தும். பொதுவாக வந்து இப்போ நம்ம ரிஷபத்தில் வந்து குரு பகையானவர், அங்கே வந்து சுக்கிரனோட சேர்ந்து இருந்தாங்கன்னா குருவும் சுக்கிரனும் அங்கே வந்து நிச்சயமா வந்து அந்த சுப காரியத்தை கெடுப்பாங்க. ஏன் அது 2ஆம் வீடாவே அமைஞ்சிட்டாரோ வந்து திருமண தடைகள், திருமணத்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அவங்க குடும்பம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்களுக்கு பிரிவு, இந்த மாதிரியான ஒரு தீவினைகளையும் நிச்சயமா அவங்க வந்து ஏற்படுத்திடுவாங்க. அது மாதிரிதான் ஒவ்வொரு 12 கட்டத்துக்குமே அது மாதிரி தன்மை உண்டு. அப்போ சுப கிரகங்களோ அசுப கிரகங்களோ ஒரு 2-3 மேற்பட்ட கிரகங்கள் ஒரு இடத்துல சேர்ந்திருந்து அங்க வந்து அஸ்தமனமும் ஆகி அதை வந்து அது தீய கிரகங்களும் அதுல சேர்ந்து அசுப கிரகங்களும் அதுல சேர்ந்து ஒரு கிரக யுத்தம் நமக்கு அங்க ஏற்படும் போது அது சம்பந்தப்பட்ட நோயுடைய தன்மையும் நிச்சயமா பாதிக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்ப 3ஆம் இடம் வந்து புதன் பகவானுக்கு எந்த லக்னத்துக்காரர்களுக்கும் 3ஆம் இடம் வந்து புதன் வந்து மிகப்பெரிய நன்மையை அளிக்க மாட்டார். இது ஜோதிட உண்மை. அந்த புதன் வந்து 3ஆம் இடத்துல இருந்து பலம் பொருந்தியரா இருந்து அது ஒரு தீய கிரகங்களுடைய பார்வையோ தீய கிரகங்களுடைய அசுப கிரகங்களுடைய சேர்க்கையோ பெற்றிருந்தா அவங்களுக்கு இந்த பேச்சு அந்த ஊமை பிறவி ஊமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிறவி ஊமை செவிடு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய ஏதாவது உதாரணமாக பார்த்துருக்கோம். முக்கால்வாசி பார்த்தோம்னாக்கா வந்து ஒரு மிதுன லக்னத்துக்காரர்களுக்கு 3ஆம் இடம் மேஷத்துல வந்து புதன் சந்திரன் கேது, புதன் சந்திரன் ராகு, அந்த மாதிரி வந்து புதன் செவ்வாய் சந்திரன், அந்த மாதிரி ஏதாவது 3 கிரகங்களுடைய சேர்க்கை இருந்துச்சுன்னா அவங்க பிறவி ஊமையா இருப்பாங்க, பிறவி செவிடா இருப்பாங்க, இல்லைனாக்கா வந்து வலிப்பு நோய் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கூட்டு கிரகங்கள் இல்லை 2க்கும் மேற்பட்ட கிரக சேர்க்கைகள் வந்து நமக்கு வியாதியையும் ஏற்படுத்தும். அந்த மாதிரி வந்து 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் நமக்கு ஏற்பட்டு அதனால இருக்கக்கூடிய நோய்கள் தாக்கீடுகள் அதை வந்து நம்ம சரிப்படுத்த முடியுமா? அதை வந்து ஜோதிடத்தாலேயே சரிப்படுத்த முடியும்னா நிச்சயமா நம்ம வந்து அதுக்காக ஒரு பொருள் செலவு பண்ணி நம்ம வந்து ஏதாவது ஒரு முறையில் நிறைய இருக்குது. ஆங்கில மருத்துவம் அலோபதி இருக்குது, சித்த மருத்துவம் இருக்குது, ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது, யுனானி இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, அக்குபஞ்சர் இருக்குது. இந்த மாதிரி வந்து மருத்துவ முறைகள், வர்ம முறைகள் இருக்குது, வர்ம சிகிச்சை இருக்குது. அது மாதிரி வந்து எத்தனையோ வழிமுறைகள், நோய் தீர்க்கறதுக்கான வழிமுறைகள் இறைவன் படைச்சு வச்சிருக்கார். அது மூலிமா எது வழியா நம்ம வந்து அந்த நோயை தீர்த்துக்கலாம் அப்படின்றதும் வந்து ஒரு பாடம் இருக்குது, அனுபவ ரீதியாக இருக்குது. சில பக்கவாத நோய்களுக்கு 2-3 நாள் மூலிகை சாப்பிட்டாலே வந்து அந்த பக்கவாதம் சரியா போனவங்களும் உண்டு. சக்கரை நோய் அதிகமாகி போட்டு சின்னதாக வந்து காலில் வந்து ஒரு புண்ணு ஏற்பட்டு அந்த புண்ணு அப்படியே பெருசாகி கடைசியில் வந்து அந்த கால் எடுக்கக்கூடிய முட்டி கால் வரைக்கும் எடுத்துட்டோம், தொடை வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மோசமான நிலைமையும் நம்ம பார்த்துருக்கோம். நல்லா தான் படுத்தாரு, இப்போதான் போய் படுத்தாரு, 10 நிமிஷத்துல திடீர்னு நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்துட்டாரு, இறந்துட்டாரு, எதையும் பாதிக்கப்பட்டுச்சு. எப்போ அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சுனே தெரியல, ஹார்ட்ல எப்படி அடப்பு வந்துச்சுனே தெரியல. 3 அடப்பு இருக்கு, 4 அடப்பு இருக்குது, ஓப்பன் சர்ஜரி பண்ணணும், பைபாஸ் சர்ஜரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரே நாளில் பல லட்சங்கள் காலி பண்ணி அவங்க வந்து உடம்பு முடியாம போனவங்களும் உண்டு. 10 வருஷம் 15 வருஷம் நினைவே இல்லாம மூளைச்சலவையாகி சாவை அப்படியே வந்து எதுவுமே இல்லாம கோமாவில் இருக்கக்கூடிய நம்ம மக்களையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான தன்மை உள்ள இந்த நோய்களை வந்து நம்ம ஜோதிட ரீதியாக வந்து ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம நல்லா இருப்போமா, வீடு கட்டுவோமா, நல்லா படிப்போமா, என்ன உத்தியோகம் கிடைக்கும், எப்போ கல்யாணம் ஆகும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பணம் வருமா, வசதி வருமா, கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இதெல்லாத்தையும் நம்ம எப்படி ஆர்வம் பார்க்குறோமோ நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்க வேண்டியது இன்றியமையாதிய அவசியம். அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து நான் ஆரோக்கியமாக இருக்கிறது என் ஜாதகத்தில் என்னென்ன அமைப்பு இருக்குது, எந்த கிரகம் பாதிப்பு இருக்குது, அது சம்மந்தப்பட்ட நோய்கள் என்ன எனக்கு வரும் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தினசரி எடுத்துக்கிற உணவுகள்லேயே வந்து நம்ம அதை நோயை வந்து மாற்றிக்க முடியும், நோய் வராமல் மாற்றிக்க முடியும். இப்போ சோரியாசிஸ் போன்ற தோல் நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரியான ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்து ஜோதிட ரீதியாக வந்து இந்த வியாதி இருக்கும், வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை வியாதி உட்பட, பிபி உட்பட, இதய நோய் உட்பட, இந்த ஈசனோப்பிளியா, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆரம்பத்தில் இந்த கிரகம் உங்களுக்கு கெட்டு போயிருக்குது, இதனால உங்களுக்கு இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட அந்த நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது சம்மந்தப்பட்டு அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய உணவு வகைகள் நம்ம அதிகமாக எடுத்துட்டோம்னா
அந்த நோய் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே முற்றிலுமாக ஒழிஞ்சு நம்ம வந்து உடல் பாதிப்பால் நோயால் நம்ம வந்து மரணிக்காது. கண்டிப்பாக மற்ற திடீர் விபத்துக்கள் மற்ற ஆயுள் மற்ற விஷயங்களால தான் நம்மளுக்கு ஆயுள் போகும். பயோஜிகத்தில் தான் நம்மளுக்கு வந்து முதிர்ச்சி காரணமாக நம்ம வந்து ஆயுள் போகும் அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ வருமுன் காப்போம் அப்படின்றத பற்றியான ஒரு தெளிவு தான் வந்து இந்த பதிவு. உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி வந்து 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒன்றா இருந்துச்சுனாக்கா அதனால் ஏற்படக்கூடிய அந்த கிரக யுத்தம் அது சம்மந்தப்பட்ட என்ன வியாதின்றதை நல்ல ஒரு ஜோதிடத்துக்கு போய் தெரிஞ்சுங்க. உங்களுடைய நோயை வந்து வருமுன் காத்துங்க. அது முதல்ல வந்து இப்போ வந்து 9 கிரகத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமான நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம ஒரு ஹைலைட்டாக பார்ப்போம். சூரியன் அப்படின்றது வந்து பித்தம் சம்பந்தப்பட்டது. வெப்ப உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய வியாதிகள், இதயம் மண்ணின் கண் பாதிக்கிறது, பல்லு பாதிக்கிறது, அது மாதிரி ரத்த அழுத்தம், பிபி, லோ பிபி, ஹை பிபி, இது எல்லாத்தையுமே வந்து இந்த சூரியன் வந்து காரகனாரு. ஒருத்தருக்கு சூரியன் கெட்டு போயினா இது சம்மந்தப்பட்ட வியாதிகள் நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது சந்திரன் வந்து கபம், சளி, நீர் கிரகம் இல்லையா. அவர் வந்து அந்த நீர் எங்கே தண்ணி ஒத்துக்கலை அந்த மாதிரி நம்ம எங்கே போனாலும் அந்த ஃபுட் அலர்ஜி, ஏதாவது கண்ட ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அங்கே அந்த உணவு ஒத்துக்காமல் போகிறது. ஸோ அது சம்மந்தப்பட்ட நோய்கள். தாய் வழி உறவுகளில் வழியாக இருக்கக்கூடிய பரம்பரை வியாதிகள் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனோகாரர்கள் அவர் வந்து அந்த மனசு சரியில்லாமல் போகிறது, சித்த பிரம பிடிச்சி போகிறது, பைத்தியம் அடைகிறது, மாற்றி மாற்றி பேசுறது, ஒரு தெளிவில்லாத செயல்களை செய்கிறது, ரத்த சோகை வர்றது, கிட்னி பாதிக்கிறது, இதெல்லாமே வந்து சந்திரன் சார்ந்த நோய்கள். ஒருத்தருக்கு சில பேருக்கு பிரசவம் பாதிக்கும். பிரசவத்தால் நிறைய பேருக்கு வந்து சில பாதிப்புகள் வரும். சில பேர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஆரோக்கியம் சுத்தமாக பாதிக்கப்பட்டுடும். அந்த என்கிட்ட ஜாதகத்துக்கு வந்து கூட நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அவங்களால நடக்கவே முடியல, கை கால் ஃபங்க்ஷனே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தான் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து அவங்கள நடக்க வச்சு ஆரோக்கியமாக இன்னைக்கு யூஎஸ்ஏவில் இருக்காங்க. அந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்துச்சு. அது இன்னைக்கு வந்து காலேஜில் அமெரிக்காவிலேயே படிச்சுட்டு இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து நம்ம அவங்க வந்து டெலிவரிக்கு முன்னே நம்ம சொன்னோம் இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுனாக்கா குழந்தையும் நல்லா இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் உடம்பு பாதிக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியே நமக்கு பண்ணோம். அந்த மாதிரி இருந்துச்சு, அவங்களுக்கு சரி பண்ணணும். அந்த மாதிரி நம்ம முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரியான வைத்தியங்கள் பார்க்கலாம். ஸோ சந்திரன் வந்து மனோகாரங்களால வந்து இந்த சம்மந்தப்பட்ட ரத்த சோகை சம்மந்தப்பட்டது, பிரசவம் பாதிக்கப்படுறது, இதெல்லாம் வந்து சந்திரனே காரகனாக இருக்காரு. அடுத்தது வந்து செவ்வாய் வந்து விபத்து, ரத்த கோளாறு, அடிக்கடி அடைப்படுறது, அதனால வந்து பிரச்சனை, வெட்டு காயம், அங்கே முகத்துல அந்த வெட்டா இருக்கிறது, கை காலில் தழும்புகள் இருக்கிறது, உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது, பித்தம் அதிகமாக இருக்கிறது, ரத்த சோகைக்கு இவரே காரணம். எலும்பு வந்து பலவீனமா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த எலும்பு பலவீனமா இருக்கிறவங்களுக்கு வந்து எலும்பு உடஞ்சி போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு எங்கேயாவது அடிப்பட்டு கை எலும்பு முடிஞ்சிச்சு, புத்தூர் கட்டு போறேன், இந்த கட்டு போறேன், மாவு கட்டு போடுறேன், பிளேட் வைக்கிறேன் அப்படின்றதுலாம் வந்து அந்த செவ்வாயே காரகன். செவ்வாய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி விபத்து மூலியமா ஏற்படக்கூடிய அங்கீனங்கள், அதனால ஏற்படக்கூடிய செலவினங்கள், அதனால உடல் பாதிப்புகள் நிச்சயமா வரும். அடுத்து வந்து புதன் வந்து தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்குமே வரும். நிச்சயமா வந்து புதன் தோல் வியாதி, அலர்ஜி, கண்டாயிரது வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கும், உடம்பே பலவீனமா இருக்கும். ஏதோ வந்து நம்ம வந்து பார்த்தாக்கா அப்படியே ஆஜான பாகுவா இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா அவங்க டயன் மிரட்டினாக்கா அப்படியே பயந்து போயிட்டாங்க. ஸோ வந்து உருவம் வந்து பெருசாக இருக்கும், உடல் பலவீனமாக இருக்கும். அதுக்கெல்லாமே வந்து புதன் தான் காரகன். புதன் வந்து உங்களுக்கு பித்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அவர் ஏற்படுத்துவார். அடுத்து வந்து குருவும் வந்து உடல் பருமன். நிறைய பேர் ஃபேட்டாக இருக்கிறாங்க இல்லையா, அளவுக்கு அதிகமாக. சார் நான் திட்டமாக தான் சாப்பிட்றேன், 2 இட்லி தான் சாப்பிட்றேன், காலைல 1 கப்பு, மதியானம் 1 கப்பு தான் சாப்பிட்றேன், நைட்டு வந்து ஒரு பால் பழம் தான் லைட்டாக சாப்பிட்டு படுக்கிறேன், ஆனால் என் உடம்பு குறைய மாட்டேங்குது. இந்த உடல் நம்ம என்ன பண்ணோம்னாலும் வந்து இந்த உடல் பருமனுக்காக போயிட்டு உடல் இந்த பருமனை குறைக்கிறதுக்காக, சதையை குறைக்கிறதுக்காகவே நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் நிறைய பேர் ஃபிட்னஸ் சென்டர் வச்சுருக்காங்க, அதுக்காக நிறைய கிளினிக்குமே வந்துச்சு. ஸோ அந்த உடல் பருமன் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்துக்குமே வந்து குரு பகவான் தான் காரணமா இருக்காரு. ஸோ குரு வந்து உங்க ஜாதகத்துல வந்து பாவியாவோ அந்த நோய்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா, பாவிகளுடைய சம்பந்தப்பட்டாலே வந்து நிச்சயமா அது சம்பந்தப்பட்ட வியாதியை நீங்க அனுபவிச்சே தீரணும். கூடவே வந்து அவருக்கு இந்த கல்லீரல், மண்ணீரல், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து குரு தான் காரணமா இருக்காரு. குழந்தையின்மை, அதுக்கும் வந்து ஏன்னா புத்திர காரகன் அவர் கெட்டு போயிட்டாருன்னா குழந்தையின்மை ஏற்படுத்துறதுக்கான சின்ன சின்ன விஷயங்களை நுட்பமான கர்ப்பப்பைக்குள்ள அந்த கருமுட்டையினுடைய ஸ்ட்ரென்த்து போகிறது, ஆண் விந்துனுடைய அந்த ஸ்ட்ரென்த்து போகிறது, அது பலவீனமாக்குறது, இந்த மாதிரியான நோய்க்கெல்லாமே வந்து குருவே காரணம்.
புத்திரன் இல்லாமல் குழந்தை பாக்கி இல்லாமல் அதை ஏற்படுத்துறது தான் வந்து பாருங்க எவ்வளோ பெரிய நல்ல கிரகம், அதி சுப கிரகம் குரு. அவரே வந்து இந்த மாதிரி வேலையும் பண்ணுவார் அப்படின்னு தான் இது நம்ம சொல்கிறோம். வந்து அடுத்து வந்து சுக்கிரன். ஃபர்ஸ்ட் ஆரம்பம் சர்க்கரை வியாதி சார். இங்கே இருக்கிற டயபெட்டிஸ், நீரிழிவு நோய் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆரம்பத்திலே சொல்லிடலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் போடும்போதே 6 மாதத்துலேயே உங்கள் குழந்தைக்கு சர்க்கரை வியாதி வந்துடும் அப்படின்ட்டு நம்ம தெளிவாக சொல்லிடலாம். கணையத்துக்கு கீழே வந்து அந்த இன்சுலின் சுரப்பிகளை வந்து நிச்சயமாக பாதிக்கிறாரு. கணையத்தை அதிகமாக பாதிக்கிறாரு. 2வது மூளைன்னு சொல்லுவாங்க. கணையம் தான் நம்மளோட உடம்புல வந்து பெருமூளை, சிறுமூளை, நம்ம கழுத்துக்கு கீழே இருக்கிற ஒரு மிகப்பெரிய மூளை கணையம். இந்த கணையம் வந்து இன்சுலின் சுரப்பி, பித்தப்பை, கல்லீரல், மண்ணீரல், இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து கணையத்துக்கு தான். அதாவது மார்புக்கு கீழே இருக்கிற எல்லா விஷயங்களையும், உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அந்த உள் உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கண்ட்ரோல் ரூம் வந்து கணையம் தான். ஸோ அந்த கணையம் சம்பந்த தொடர்புடைய எல்லா பைகளையும் பாதிக்க வைப்பது, கணையத்தை பாதிக்க வச்சு அதனால வந்து இன்சுலின் சுரப்பை பாதிக்க வச்சிருவாரு, கல்லீரல் பாதிக்கப்பட வச்சிருவாரு, மண்ணீரல் பாதிக்கப்பட வச்சிருவாரு, கிட்னியை பாதிக்கும். கல்லீரலுக்கும் கிட்னிக்கும் அந்த ஸ்டோன் வருது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாமே வந்து காரணம் வந்து ஃபேட்டி லிவர். அந்த ஃபேட்டி லிவர் அதுக்கெல்லாமே வந்து அந்த சுக்கரன் வந்து பாதிக்கப்படுறதுனால வரக்கூடிய விஷயம். அது சர்க்கரை வியாதிக்கு ஆரம்பத்திலேயே வந்து பிள்ளையாட்டி போடுறதே சுக்கரன் தான். ஸோ சுக்கரன் வந்து நம்ம சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிடலாம். ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல நிச்சயமாக இருந்தார்னா நிச்சயமாக உங்களுக்கு தோல் வியாதியோ நீரிழிவு நோய் கண்டிப்பாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து சனி பகவான். சனி வந்து எலும்பு சம்பந்தப்பட்டது, வாயு, எரிச்சல் இதெல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். அல்சர், வயிற்றுல வந்து அல்சர் புண்ணு என்னன்னே தெரியல, அல்சர் அப்படி இப்படி எது சாப்பிட்டாலும் வாமிட்டா வருது, அப்படி அல்சரில் வந்து வயிறு புண்ணாயிருது, எரிச்சலாக வருது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரகன் சனி தான். சனி வந்து பொதுவாக வந்து எல்லா வியாதிகளுக்குமே அவர் என்ட்ரி கொடுத்துருவார். சனி வந்து என்ன, அவர் வந்து ஆயுள் காரகன் இல்லையா, அது வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருவார். இந்த வியாதிகளுக்கெல்லாம் மொத்தமே வந்து ஒரு தளபதி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து சனி பகவான் தான். ஸோ வந்து சனி எல்லா இடத்துலையும் என்ட்ரி பண்ணுவார். அவருடைய மெயின் ரீசனாக வந்து அல்சரை வந்து ஆரம்பிச்சு வைப்பார். எலும்பு சம்மந்தப்பட்டும், வாயு, வாதம் சம்மந்தப்பட்டது, பக்கவாதம் வர்றது, இது எல்லாத்துக்குமே வந்து ரத்த அடைப்பு, அங்கங்கே பிளட் கிளாட் ஆகிருக்குது. மூளையில விட சில பேருக்கு வந்து ரத்தம் அடைச்சு அதனால உயிர் போனவங்களாம் இருக்கிறாங்க. வந்து பிட்ஸ் வரும், மயக்கம் வரும், அதுக்கெல்லாமே வந்து அந்த ரத்த அடைப்பு. சில இடத்துல ரத்த அடைப்பு வந்துச்சுனாக்கா வந்து அவங்களுக்கு அந்த இதயத்துல கூட வந்து ரத்த அடைப்பு இருக்குது, அதான் சொல்லுவாங்க, எத்தனை அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அடைப்புகள் ரத்தத்துக்குள்ள, நரம்பு மண்டலத்துக்குள்ள இருக்கிற ரத்த அடைப்புகள் எல்லாத்துக்குமே வந்து சனி தான் காரகன். ரத்த ஓட்டம் சீரழியத்தை தடுத்துருவாரு. நஞ்சுக்களை வந்து தேக்க வச்சுருவாரு. அங்கங்கே நம்ம சாப்பிட்றதுலேயே வந்து நஞ்சு பொருட்களாக இருக்கு இல்லையா, ஜீரணாக்காத பொருட்கள் அங்கங்கே தேங்க வச்சு அதுதான் வந்து அடைப்பாக்குவர். வந்து அடுத்து ராகு பகவான். பித்தம் தான் வரும். பித்தத்து சம்பந்தப்பட்ட இந்த வாதம், பித்தம், கபம் இருக்கு இல்லையா, இதில் வந்து பித்தம் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியுமே வந்து ராகு பகவான் ஏற்படுத்துவார். பித்தத்தை கெடுக்கிறதுனால வந்து பித்தத்தில் சுரப்பியை வந்து கெடுத்ததுனால வந்து நம்மளுக்கு உணவு வெளில போய் சாப்பிட்டோம்னா உணவு வந்து விஷமாகுது, ஃபுட் பாய்சன் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போதான் சமீபத்தில் அதெல்லாம் ஃபேஷன் ஆகி போச்சு. அந்த உணவு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே அதை விஷமாக்குறது, அதை அஜீரணமாக்குறது, அது மூலியமா உடல் பாதிப்பை ஏற்படுத்துறது, இது எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் காரணம். ராகு பகவான் தான். மூச்சுத்திணறல் ஏற்படுத்துவார், அதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம். வயிற்றுப்போக்கு, இந்த புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனாலாம் வந்துச்சு இல்லையா, கொரோனா, டைபாய்டு, எலி காய்ச்சல், பூனை காய்ச்சல், இந்த மாதிரியான ஏகப்பட்ட காய்ச்சல் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. அந்த எல்லா காய்ச்சலுக்கும், புது விதமான வரப்போகிற எல்லா காய்ச்சலுக்குமே வந்து ராகு தான் காரணகர்த்தாவாக இருக்கிறார். ராகு வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாருன்னா நிச்சயமாக நம்ம புது விதமான நோய்களுக்கு நம்ம ஆளாகும். அதுக்கும் நம்ம வருமுன் வந்து நம்ம எல்லாத்துக்குமே சித்த வைத்தியத்தில் வைத்திய முறைகள் இருக்குது, மூலிகைகள் இருக்குது, நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அடுத்து கடைசியாக கேது பகவான். கேது பகவான் முக்கியமாக வந்து இந்த தொழுநோய், நீண்ட நாட்களாக வந்து இருக்கக்கூடிய தீராத நோயெல்லாம் சிலது இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து கேன்சர், பிளட் கேன்சரு, தொழுநோய், லெப்ரசி, இது எல்லாத்துக்குமே வந்து அவர் தான். ஒரு சில பேருக்கு வந்து சந்திரனோட சம்பந்தப்பட்டிருந்தாருனாக்கா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு போய் பைத்தியமாகவே இருக்கிறது, தீராத பைத்தியமாக இருக்குது. ஏதாவது ஒன்றுத்து மேலே ஒரு ஆசை வச்சுட்டு அது மேலேயே வந்து பைத்தியமாக ஆகிடுது. நீங்கள் ரோடெல்லாம் பார்க்கலாம், சில பேர் வந்து கண்ணாடிகளாக பொறுக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் கிழிஞ்ச துணிகளை கேச்சு போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒன்றுத்து மேலே ஆசைப்பட்டு அவங்க அதனால மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாக அலைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா ரோட்டோட, அவங்களெல்லாமே வந்து அந்த கேது பாதிக்கப்பட்டவங்க தான் வந்து நிச்சயமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நம்ம வியாதிகளுக்காக அளவுக்கு அதிகமாக நம்ம மருந்துகள் சாப்பிட்டு அந்த மருந்தே வந்து நமக்கு வந்து
பக்க விளைவுகள் ஏற்படுத்தும் இல்லையா, அந்த பக்க விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான காரணத்தை கேது போகும். அளவுக்கு அதிகமாக நம்ம தலைவலிக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுவோம், தலைவலி இதை உடனே ஒரு பாராசெட்டமால் எடுத்து போடு, இந்த மாதிரி எது காசு வேற ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் மெடிக்கல் ஷாப்லேயே நம்மளே போய் கேட்டு மாத்திரைகளை வாங்கி போட்டு டெய்லி வந்து மாத்திரையாக சாப்பிட்டுருந்தோம்னா அந்த சாப்பிட்ட மாத்திரைகளாலேயே வந்து புது புது வியாதிகளை வந்து ஏற்படுத்தி அது தீரா பிரச்சனையாக்குறது கேது பகவான் தான். அதனால தான் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்களாவே அந்த மாத்திரைகளை வாங்கி போடாதீங்க. 90% அலோபதி மாத்திரைகளை அவசியம் இல்லாமல் சாப்பிடாதீங்க. ரொம்ப எமர்ஜென்சி தான் நம்ம அலோபதி மாத்திரை எடுத்துக்கணும். மற்றபடி நம்மளுடைய உணவே மருந்தே உணவு. அளவான உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு எந்த வியாதியும் வராது. உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரியான கிரகம் எதுன்னு பார்த்து அது சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு அதை குணப்படுத்தக்கூடிய மூலிகைகள் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட வந்து லட்சக்கணக்கான மூலிகைகள் இன்னும் கண்டுபிடிக்க முடியாமே இருக்குது. ஸோ வந்து எல்லா வியாதிக்கும் நம்ம சித்த வைத்தியத்தில் மருந்து இருக்குது. அதை நீங்கள் உணவாக எடுத்துக்கணும். மூலிகையே உணவு. அந்த மூலிகையை வந்து உணவாக நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சுன்னா வருமுன் காக்கலாம். வந்ததுக்கு அப்புறமே வந்து சித்த வைத்தியம் வந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். ஒரு சில பேருக்கு இப்போ டயபெட்டிஸ்க்கு போய் நீங்கள் மாத்திரை எடுத்து இன்சுலின் போடுறீங்கன்னாக்கா வந்து அதை வந்து சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து வழி சொல்கிறாங்களே கண்டி சர்க்கரையே வராமல் சர்க்கரை முற்றிலுமாக அழிஞ்சு போகிறதுக்கு அவங்க எந்த விதமான ஒரு தீர்வும் கொடுக்கறதில்ல. ஆனால் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் கணையத்தை சுத்தம் பண்ணி கணையத்துக்கு கீழே இருக்கிற இன்சுலின் சுரப்பியை வந்து சரி பண்ணி எப்பவுமே வந்து உங்களுக்கு இன்சுலின் வந்து அதிகமாகவும் இல்லாமல் குறவும் இல்லாமல் நார்மலாக வந்து அந்த சரியான அளவுகோலில் வந்து நாடியை சரி பண்ணி எப்பவுமே வந்து சர்க்கரையே நோயே வராத அளவுக்கு நம்மளுடைய இயற்கை உணவுல வந்து வழிவகை இருக்குது. எல்லாத்தையும் அதை பயன்படுத்திங்க. உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வீக்காக இருக்குதுன்னு பார்த்துட்டு அது சம்மந்தப்பட்ட மூலிகைகளை உணவாக எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். இந்த சேனல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு நல்ல பதிவோட மீண்டும் சந்திப்போம். நன்றி.